என் இயேசுவே. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. என் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆண்டவரே, நீர்தான் எனக்கு சொந்தம் அப்பா. உம்முடைய பொன் முகத்தை என்று காண்பேன் ஆண்டவரே. Jesus, my Lord, my God, I worship you, Lord. உம்மையே தேடுகிறேன் அப்பா. என் சொந்தமே, என் இயேசுவே. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. என் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆண்டவரே, நீர்தான் எனக்கு சொந்தம் அப்பா. உம்முடைய பொன் முகத்தை என்று காண்பேன் ஆண்டவரே. Jesus, my Lord, my God, I worship you, Lord. உம்மையே தேடுகிறேன் அப்பா. என் சொந்தமே, என் இயேசுவே. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை
பாதையில் சோராது ஓடிடுவே. என் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆண்டவரே, நீர்தான் எனக்கு சொந்தம் அப்பா. உம்முடைய பொன் முகத்தை என்று காண்பேன் ஆண்டவரே. Jesus, my Lord, my God, I worship you, Lord. உம்மையே தேடுகிறேன் அப்பா. என் சொந்தமே, என் இயேசுவே. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. என் விசுவாச பாதையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உண்மையான இந்த இறுதி யாத்திரைக்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் எல்கானா வந்து நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
ஆண்டவருடைய கிருபை கூட இருந்து நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபமனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான தம்முடைய மகன் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே சபைகளுக்கும் தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் வைத்து ஆண்டவரே அவர் நேசித்த, அவர் விரும்பின, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இடத்திலே வந்து இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தின் வல்லமை கடந்து வரும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு இயற்கைகள் எல்லாவற்றையும் சாதகமாக்கி தரும்படியாக தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடைபெறுகிறதான பாடல்கள், துதிகள், ஆராதனைகளில் எல்லாவற்றிலும் உம்முடைய மகிமையான பிரசன்னம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் சமாதானத்தின் தேவனாயிருந்து நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை நாம் இந்த வேளையிலே நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. ஒரு அறிவிப்பு. ஒயிட் கலர் ஹோண்டா சிட்டி ஒரு வீட்டினுடைய கேட்டுக்கு முன்பதாக நிறுத்திருக்கிறதாக சொல்கிறாங்க. உங்களுடைய வாகனத்தை யார் வீட்டினுடைய கேட்டுக்கு முன்னாடி நீங்கள் நிறுத்தியிருப்பீர்களானால் தயவு செய்து உங்களுடைய வாகனத்தை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அருமையான போதகர் ஐயாவை அழைத்த தேவன் அவருடைய கடைசி மூச்சு வரையிலேயும் அவர் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவானாய் வாழ தேவன் கிருபை பாராட்டினார். அதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவாயிலே மறிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே, ஆண்டவர் சேவாயிலே மறிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவாயிலே மறிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே, ஆண்டவர் சேவாயிலே மறிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே.
ஹோண்டா சிட்டி, ஒயிட் கலர், நம்பர் TN75AA2929 என்கிற வாகனம் ஒரு வீட்டிற்கு முன்பதாக கேட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து அந்த வாகனத்தை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டிராபிக் ரொம்ப ஆகலாம், ஒருவேளை ஆதி விஸ்வாசம் தங்கிடவே ஆண்டவர் அன்பு பொங்கிடவே, ஆதி விஸ்வாசம் தங்கிடவே ஆண்டவர் அன்பு பொங்கிடவே, ஆதி அப்போஸ்தலரே உபதேசம் அளித்தனரே, நல்பூரண தியாக பாதை நடந்தே நன்றியுடன் உழைப்பேன், நல்பூரண தியாக பாதை நடந்தே நன்றியுடன் உழைப்பேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே, எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே, எந்தன் பிதா சித்தமே என் போஜனமும் அதுவே, என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தேன், என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சென்னை நெட் ஊழியர்கள் உமன்ஸ் விங்ஸ்ல இருந்து ஒரு பாடலை வந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
சீக்கிரம் வேகமாக வாங்க. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. காணான் ஈகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமாய் இன்பக் காணான் ஈகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன்.
அப்பா, அந்த அருமையான வேலையிலும் தகப்பனே, அருமையான ஐயாவை இழந்து வாடுகிறதான இந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல ஆறுதலின் தேவன் தாமே ஆண்டவரே. குடும்பத்தாரை நாங்கள் தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக ஓடின, உமக்காக உழைத்த ஆண்டவரே, உமக்காய் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திலே நீர் நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கான அத்தனை பலன்களையும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாளில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் விசேஷமாய் இந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய் நாங்கள் மீண்டுமாய் ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவையான ஆறுதலை கர்த்தர் கொடுப்பீராக. எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல் ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தை இந்த வேளையிலே தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்னும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன்.
சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து செபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன் என்று பாடி இந்த நாளிலே அருமையான தேவ ஊழியர் ஆண்டவரிலே ஒவ்வொரு நாளும் தங்கி தாபரித்து ஒரு புதிய பலனை அடைந்து இந்த நாளிலே தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியான ஒரு உன்னதமான கிருபையை தந்தாரே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாய் இந்த சரணத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். காத்திருந்து செவிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனது அருமை இயேசுவுடன் ஜெப வீட்டிலே நான் மகிழ்ந்தே நீடுழியாய் ஜீவிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அருமையான ஐயா அவர்கள் அவருடைய ஓட்டத்தை முடிக்க தேவ ஆவியானவர் உதவி செய்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தேனா ஜீவிப்பேனே நீடுழியாய், ஜீவிப்பேனே நீடுழியாய். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்முடைய சென்னை நெல் ஊழியர் ஐக்கியத்தில் இருக்கிற ஊழியர்களை நான் அதிகமாய் பாராட்டுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நேற்று இரவில் இருந்து இந்த நிமிஷம் வரையிலும் எங்கள் குடும்பத்தோடு இருந்து அவர்கள் ஆற்றி வருகிற பணிகள், ஊழியங்கள் உண்மையாகவே எங்களுக்கு மிகுந்த ஆறுதலாகவும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. நமக்கு நேரம் மிக சுருக்கமாக இருக்கிறபடினாலே ஒன்று ரெண்டு சாட்சிகளை மாற்ற நாம் கேட்க போகிறோம். முதலாவதாக பாஸ்டர் சார்ல்ஸ் அவரால் அதிகமாக நேசிக்கப்படுகிற, அவருடைய செய்திகள் அதிகமாய் மிகுந்த ஆசையோடு ரசித்து கேட்கிற அவருடைய மருமகன் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு
வலிமையான இயேசிய திருச்சபை நடத்துகிற தேவதாசன் பாஸ்டர் மைக்கேல் அவர்கள் வந்து ஒரு 3 நிமிடம் அவர்கள் தன்னுடைய சாட்சி அவர்கள் சொல்லுவார்கள். அதைத் தொடர்ந்து அருமையான சிஸ்டர் சாந்தி சாலமோன் அக்கா வந்திருக்கிறாங்க, அவருக்கு ஒரு பாடலை பாடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மிக கடினமான ஒரு காரியம் மாமாவை பற்றி சாட்சி சொல்வது. நான் தான் அவங்க வீட்டில் ஒரே ஒரு மருமகன். ஆனால் மாமா என்னை வந்து மருமகனாய் அல்ல, மகனாக தான் பாவித்தார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு அவரோடு கூட நான் வைக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தால் நேரம் போகிறதே தெரியாது. மணிக்கணக்காய் பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு மகனை காட்டிலும் ஒரு ஆழமான உறவு அவரோடு கூட எனக்கு இருந்தது. அதை இன்றைக்கு நான் மிகவும் இழந்து நான் தவிக்கின்றேன். மாமாவோடு எது வேண்டுமானால் பேசலாம், எப்படி வேண்டுமானால் பேசலாம் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான உறவு மலர்ந்தது. அவர்களுடைய ஆலோசனை பற்றி நிறைய பேர் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கும் ஊழியத்தில் என்னுடைய வேலையை பற்றி, என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை பற்றி நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது மிக நுணுக்கமாக, மிக தெளிவாக, மிக சரியாக அவர்கள் வந்து அந்த ஆலோசனையை கூறுவார்கள். அது வந்து எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நான் சில நேரத்தில் ஃபோன் பண்ணி கூட நான் கேட்டிருக்கிறேன், என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா. அது எப்படி தான் அவ்வளோ தெளிவாக எவ்வளோ கரெக்டாக அப்படி சொல்லுவாங்க தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக சரியாக தெளிவாக ஒரு பதில் கொடுப்பார்கள். அதை பயன்படுத்தினால் உண்மையாகவே அது ஒரு வெற்றியுள்ள ஒரு சிந்தனையாக, வெற்றியுள்ள ஒரு ஐடியாவாக நிச்சயமாக இருக்கும். அது வந்து எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அவர்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இருந்தது. அவர்கள் சொல்லும் விதம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லுவேன், இப்படி செய்யலான் இருக்கிறேன் மாமா அப்படின்னா, அதையும் அப்படி செய்கிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கோவப்படுற மாதிரியும் அதே நேரத்தில் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரியும் கூட பேசுவாங்க. அவங்களுடைய முகத்தில் அந்த அந்த ஒரு புன்முறுவலை இப்பொழுது கூட அவங்களுடைய முகத்தில் நான் பார்க்குறேன். அதையும் அப்படி செய்கிறீங்க, இப்படி செய்யுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, அவங்க பண்ணுவாங்க. இல்லை அவங்க பண்ணும்போது இதை நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு இது சொல்லுங்கள், அப்புறம் அவங்க அதை சொல்லுவாங்க, அது சொன்னால் இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கரெக்டாக அதே போல் செய்தால் அப்படியே தான் இருக்கும். அந்த ஸ்டெப்பாக கரெக்டாக அப்படியே இருக்கும். அதை சொல்கிற விதம் வந்து ஒரு மாதிரி இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்றது போல் பேசுகிறது போல் இருக்கும். ஆனால் வந்து அப்படி கிண்டல் கிடையாது. அது வந்து அந்த மாதிரி ஒரு நக்கல் பேச்செல்லாம் கிடையாது. உண்மையாகவே அன்பான விதத்தில் அவர்கள் வந்து அது அழகாக அதை சொல்லுவார்கள். அதை போல் வேறு யாரும் சொல்ல முடியாது. அது எப்படி எனக்கு விளக்குவது என்று தெரியலை. ஆனால் அந்த பேச்சு வந்து ரொம்ப ஜெனுவினான பேச்சு. அதாவது எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அல்ல, இல்லாவிட்டால் உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. உண்மையாகவே அன்போடு கூட நேசத்தோடு பாசத்தோடு அவர்கள் வந்து சொல்லுவார்கள். என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் அவர்களிடத்துல அதிகமாக நான் ஃபோன் பண்ணி அநேக காரியங்களை அவர்களை கேட்பேன். ஊழியத்தை பற்றி என்ன பண்ணுறது, என்ன பண்ணாது, என்ன பண்ணுறதுன்ட்டு. மாமாவுக்கு முன்பதாக அப்பா தான் எனக்கு சரியான ஒரு வழிகாட்டி, சரியான ஒரு காரியத்தை எனக்கு சொல்லுவார்கள். ஆனால் அப்பா அடிக்கடி வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கும் உங்கள் மாமாட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுக்கோ, அவர் கரெக்டாக சொல்லுவாருன்னு. என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப அதிகமாக மதித்த, ரொம்ப ஆலோசனைகள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்த ஒரு நபர் யாருன்னு சொன்னால் மாமா தான். 1-2 முறைக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க, எதுக்கும் உங்கள் மாமாட்ட நான் சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், உங்கள் மாமாட்ட நீ கேட்டுக்கோ, அவங்களும் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் உடனடியாக இவங்கள்ட்டையும் நான் சொல்லுவேன், அப்பாக்கிட்ட சொன்னேன், அப்பா இப்படி சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னா சில நேரத்தில் ஆமாம் கரெக்டு தான் சொல்லுவாங்க. சில நேரத்தில் அப்படி இப்படி வேணாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து திரும்ப அப்பாட்ட சொல்லியிருக்கேன், இப்படி சொல்கிறாங்க அவங்க, அப்போ அவங்க சொல்கிறபடியே செய் அப்படின்ட்டு அப்பா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. அந்த விதமான ஒரு விஸ்டம், அந்த விதமான ஞானம், அந்த விதமான அறிவு வந்து ஆண்டவர் அவங்களுக்கு விசேஷமாய் கொடுத்திருந்தார்.
அவங்களுடைய ஸ்கூல், அவங்களுடைய வேலைகள் கூட அவங்க நடத்தின விதம் பார்க்கும்போது வெறும் காரியங்கள் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் அதில் ஒரு தைரியத்தோடு அவங்க செய்வாங்க. அந்த தைரியம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தைரியமாக சொல்லுவோம். பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பெரிய சிக்கலான சூழ்நிலை நானே கேட்டிருக்கேன், இது எப்படி என்ன பண்ண போகிறீங்க மாமா, இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவங்க ஸ்கூலில், இது மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இது மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்படி ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு அசைவு கூட இருக்காது. அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளும் தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப தைரியமாக இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த தைரியம்தான் ஒருவேளை இன்றைக்கு குடும்பத்தார், விசேஷமாக அத்தை, பெனா பெனிலாம் ஒரு பயம் இருக்கலாம். அந்த மாதிரி தைரியமாக எல்லாம் எடுத்து செய்வாங்களே, நம்ம எப்படி செய்ய போகிறோம் இப்போ அப்படின்னு சொல்லி. ஆனால் மாமாவை வழிநடத்தின கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் வழிநடத்துவார். பைபிளில் நான் வாசிக்கிறது போல, நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார், உன்னோடு கூட இருப்பேன். உண்மையாகவே மாமாவுக்கு வந்து ஆண்டவர் கூட துணையாக இருந்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் கடந்து போய்விட்டாலும் அவர்களை வழிநடத்தின கர்த்தர் நிச்சயமாய் பெனாவையும் பெனியையும் வழிநடத்துவார். கண்டிப்பாக அவர்களைப் போல சிந்திப்பதும் அவர்களைப் போல செயல்படுவதும். மாமா வந்து ஒரு ஒன்-மேன் ஆர்மி, மொத்தத்தையும் அவங்களே எடுத்து எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க கம்ப்ளீட்டாக. அவர்களுக்கு யாருமே தேவையில்லை, அவங்களே பண்ணிடுவாங்க. மற்றவர்கள் தான் அவள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு ஜெயண்ட் போல். அவர்கள் இல்லாத போது பிள்ளைகள் எப்படி செய்வாங்க, அத்தை எப்படி செய்வாங்கன்னு சொல்லி பயம் இருக்கலாம். ஆனால் மோசையோடு இருந்த கர்த்தர் நிச்சயமாக பிள்ளைகளோடு கூட இருப்பார். இன்னொரு வசனம் ஞாபகம் இருக்கிறது, அதை சொல்லி நான் முடிக்கின்றேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையான மாமாவை வந்து ஆண்டவராக இயேசு பலப்படுத்தினார், அவர்களுக்கு கிருபை தந்தார். அதே பலன் குடும்பத்தாருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. தேவன் பலப்படுத்துவார், பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். கடைசியாக அவர்களுடைய ஜெனுவின் ஹார்ட் நான் பாராட்ட விரும்புகிறேன். இன்றைக்குள்ள உலகத்தில் ஒரு ஜெனுவின், அதாவது உண்மையான ஒரு இருதயம், ஒரு கபடமற்ற ஒரு இருதயம் பார்ப்பது ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் அவர்களுடைய அறிவுரைகளை நான் செய்யாமல் அதற்கு மாறாக நான் செய்திருக்கிறேன். சில பேர் அப்படி செய்திருக்கிறாங்க. ஆனாலும் நான் சொன்னேனே நீ செய்யலையே அப்படின்ற ஒரு கபடு கூட அவங்க இருதயத்தில் இருக்காது. எனக்கெல்லாம் அப்படி இருக்க ரொம்ப கஷ்டம். நான் சொன்னதை செய்யலைன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் கோபம் வரும், மன வருத்தம் வரும். ஆனால் மாமா வந்து செய்யலைனா கூட அடுத்த முறை பேசும்போது ஒரு கபடமே இல்லாமல் ஒரு ஜெனுவினாக ஒரு உண்மையாக அன்போடு பேசுவாங்க. அது வந்து ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட காரியங்களை நான் பின்பற்ற விரும்புகிறேன். இன்னும் பேசுவதற்கு சில காரியங்கள் உண்டு, ஆனாலும் போதும் என்று நினைக்கின்றேன். அவருடைய நல்வாழ்வுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை நான் மருமகனாக அறிந்ததற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் எனக்கு கொடுத்த அருமை மகள் கரனுக்காக கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வளர்த்த வளர்ப்பு, அவர்கள் இந்த என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த நற்பணிகள், நல்ல காரியங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாவற்றும் கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களோடு கூட சிறு வயதின் பிராயத்திலிருந்து நன்கு அறிமுகமான அன்பு சகோதரி சாந்தி சாலமன் அவர்கள் வந்து அவர்கள் நமக்காக ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட அருமையான சார்ல்ஸ் எங்களுடைய அன்பு சகோதரர், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த பாடலை பாடும்படியாக நான் விரும்புகிறேன். சார்லஸும் நானும் எஸ்தரும் நாங்கள் 3 பேரும் ஒரே கிளாஸில் ஒன்றா டேனியல் தாமஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது சார்ல்ஸ் எங்களுடைய கிளாஸ் லீடர். சார்லஸ் ரொம்ப டேலண்டடு, ரொம்ப அறிவாளி. கிளாஸில் ஃபஸ்ட்டு வருவார். நானும் எஸ்தர் நாங்கள்லாம் போட்டி போடுவோம் ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு. ஆனால் ஒரு முறை கூட விட்டு கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு டைமும் அவர் தான் ஃபஸ்ட் ரேங்க் வருவார். அது வந்து இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது.
அவர் தான் கிளாஸ் லீடரு, நல்லா அடிப்பார் எல்லாரையும். அப்போ நான் கூட கேட்பேன், என்ன உங்கள் மாமா வந்து பெரியவராக இருக்கிறாருன்றதுனால நீ எங்களெல்லாம் போட்டு அடிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்லுவான், இல்லை இல்லை எல்லாம் நல்லா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். அப்போவே ஒழுக்கம், அந்த அன்பு, நேர்மை, பண்பு எல்லாவற்றை காட்டிலும் பக்தி, அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன் அவர். இன்னைக்கு இந்த நிலைமையில் இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நான் நினைக்கிறேன், அவர் எல்லா பாடுகளையும் விட்டொழிந்து, கஷ்டங்களை விட்டொழிந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே சந்தோஷமா இருக்கிறார் என்று சொல்லி நாமும் கூட களி கூர்ந்த இந்த நாளிலே அருமையான எம்மி, என்னுடைய சிஸ்டர் ராணிக்கு கூட, அவங்க 2 பேரும் ஒன்றா படித்தவங்க அதே ஸ்கூலில். ஆகையினால இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். என் அன்பு தம்பி காலபு எனக்கு கொடுத்த இந்த அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் சாவு பாட்டை பாடாதீங்கக்கா, ஒரு நல்ல ஒரு ஒர்ஷிப் பாட்டு அல்லது ஸ்தோத்திர பாட்டு பாடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆகையினால சார்லஸ் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். 1 அல்ல 2 அல்ல, இதுவரைக்குமா ஜீவனோடு வைத்ததே பெரிய சாட்சி. ஆகையினாலே அதை எண்ணி அவருடைய வாழ்க்கைக்காக நாம் அனைவருமாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. மனம் போன போக்கிலே நடந்த மனிதனா, மறைவானவோ நண்பன என்னை காத்திரே. மனம் போன போக்கிலே நடந்த மனிதனா, மறைவானவோ நண்பன என்னை காத்திரே. வரைந்தீரே அன்பாலே வலக்கையில் என்னையே, வாழ்நாள் என்றுமே உம்மை சேவிப்பேன். வரைந்தீரே அன்பாலே வலக்கையில் என்னையே, வாழ்நாள் என்றுமே உம்மை சேவிப்பேன். எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேதான், மண்ணின் தூளை போல் மனிதரை எனக்கு தாருமே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேதான், மண்ணின் தூளை போல் மனிதரை எனக்கு
வருகைக்காயாவலாய் காத்திருப்பேன். ஆசைகள் வேறில்லை, உம் சித்தம் என் இன்பம். வருகைக்காயாவலாய் காத்திருப்பேன். எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இன்ப இயேசுவே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இன்ப இயேசுவே. எந்தன் வாழ்வை தந்தே இன்ப இயேசுவே. எந்தன் வாழ்வை தந்தே இன்ப இயேசுவே. தேங்க்யூ. உண்மையாகவே நாம் பாடின ஒன்றுமாக எண்ணிலடங்கா நன்மைகளை அருமையான கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் சார்ல்ஸ் தாம்சனோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் 2 மேஜர் ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர்கள். ஓப்பன் அவுட் சர்ஜரியும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் செய்தார்கள். ஆனால் பொதுவாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்தவர்கள் அதிகபட்சம் 7 வருஷம் சொல்வார்கள், அல்லது 8 வருஷம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்தவர்கள் இப்படிதான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அவர் ஏறக்குறைய 18 to 20 வருடத்துக்கு மேலாக தேவன் அவர் ஜீவனை கொடுத்தார். அதுவே பெரிய சாட்சி. உண்மையாகவே இன்றைக்கு we are there to celebrate the goodness what God had did in his life. அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நாம் கொண்டாடும்படி தான் வந்திருக்கிறோம். இப்பொழுது லார்ட்ஸ் அசம்பிளி திருச்சபையினுடைய ஸ்தாபகரும் தலைமை போதகருமாயிருக்கிற பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படி, குடும்பத்துக்கு ஆறுதலாய் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கணத்துக்குரிய தெய்வ மனிதன் சார்ல்ஸ் அவர்கள் நான் ஏறக்குறைய ஒரு 30-35 வருடங்களாக அறிவேன். அவரிடத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று அமைதி. ஆனால் அவர் பேருக்கு என்னமோ துணிச்சல்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. சார்ல்ஸ் அப்படின்னா துணிச்சலான வலுவான மனுஷன்னு அர்த்தம். ஆனால் மிக அமைதியாக அவருடைய புன்முறுவலிலே தெய்வீகத்தை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்கிட்ட பழகின விதமெல்லாம் ஒரு அமைதி தான், ஒரு சிரிப்பு தான். அதே மாதிரி தான் இப்போவும் நான் பார்க்குறேன் அவரை. இடையே ஏற்பட்ட பலவிதமான பலவீனங்கள், சோர்வுகள் மனிதனுக்கு வந்தாலும் அவைகளுக்கு நடுவிலே அவருடைய அந்த புன்முறுவலான அந்த முக தேஜஸு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை, கிறிஸ்துவை அவருடைய சாயலிலே நாம் கண்டோம். அவருடைய வாழ்க்கை அதிகமாக பேசுவதை விட அவருடைய புன்முறுவலிலே செயலிலே, அதை தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லும் பொழுது ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன் என்றார் அவர். இவருடைய சிரிப்பிலே நான் கிறிஸ்துவை பார்த்தேன். ஆண்டவராக இயேசு மோசையை குறித்து, தேவன் மோசை குறித்து சொல்லும் பொழுது மிக சாந்தமுள்ளவர், உண்மை உள்ளவர் என்று சொன்னார். இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம் முன்னமே காலம் சென்று மறிக்கிறவர்கள் முடிச்சுடுங்க. நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தானே, ஊழியர்கள். வசனம் அப்படி தான் சொல்றது. இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம் முன்னமே காலம் சென்று மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பதவி அவர் அடைஞ்சிட்டார். இஸ் a blessed man. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து எங்கள் சகோதரரே, எங்கள் போதகரே, எங்கள் அண்ணனே அல்லது என்ன உறவின் முறையில் எழுந்து வாங்க அப்படின்னா நம்ம தான் தோற்றுருவோம். அவர் வரவே மாட்டார். He will say, I'm so happy there. Why should I come back? அந்த நாளுக்காக தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் மிக அருமையானது. There was a wonderful CSI reverend who lived in Coimbatore. அவங்க மகா கலா சுவாமிக்கண்ணன்னு சொல்லி அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்தாங்க. அவங்க வீடும் எங்கள் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருந்தப்போ நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணும்போது ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அது எவ்வளோ ஒரு விசுவாசத்தை கொடுக்கிற சம்பவமாக இருந்தனால அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். அந்த ரெவரண்ட் ஐயா அவர்கள் மரிக்கும் தருவாய் வந்த பொழுது எல்லாரையும் கூப்பிட்டார். தான் பிள்ளைகளெல்லாம்
மருமக்கள் பேர குழந்தைகள்லாம் கூப்பிட்டு எல்லாம் உட்கார சொன்னார். இவர் ஒரு சேர் போட்டாங்க, அவரும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டார். சொன்னார், ஐம் கோயிங் டு கோ, நான் போக போகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹalleluya பாடலை பாடுங்கள். தென்னிந்திய திருச்சபையினுடைய உயர் பதவியில் இருக்கிற அவர்கள் சொன்ன உடனே எல்லாருமாக சேர்ந்து ஹalleluya என்ற பாடலை பாடினார்கள். அந்த பாடலை அவர் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவர் சொன்னார், இதோ ரதம் வந்துருச்சு, எனக்கு மை சேரிட்டி இஸ் ரெடி, பிள்ளைகளே நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், பாய் பாய் அப்படின்னாராம். உட்காந்த மாதிரி கண்ண மூடி போயிட்டார். வாட் ஏ க்ளோரியஸ் அண்ட் இல்லை. இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. என்னுடைய பிரதர், என்னுடைய நண்பர், ஏறக்குறைய we are all same ages. அவரில் இருந்தது, அதாவது சிலர் வந்து பேசி பேசி உலகத்தை கெடுத்தாங்க. ஆனால் இவர் பார்த்து பார்த்து தெய்வீகத்தை வெளிப்படுத்தினார். அதுதான் சொல்லக்கூடும். சிலரை பார்த்தாலே தெய்வீகத்தை பார்க்கலாம், சிலரை பார்த்தாலே நரகத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும் அவங்க பார்வையும் அவங்க செயல்களும். ஆனால் என்னுடைய அன்பு சகோதரரும் நண்பரும் எனக்கு இனியவருமானவர்கள், அவருடைய முகசாயலிலே நான் கிறிஸ்துவை கண்டேன். That's all I can say. So he's so happy there. அவர் அங்கே பரலோகத்தில் மகிழ்ந்திருக்கிறார். கொஞ்சம் கஷ்டம், நம்மளாம் மனுஷர்கள் பேசலாம், ஆனால் அந்த துக்கம் என்பது நம்மை வாட்டுகிறது. சகோதரிக்கும் பிள்ளைகளுக்கும் அவங்க எல்லாருக்கும் உடன் பிறந்த அந்த ஐயா கேஎம் ஜான் அவருடைய குடும்பமே ஒரு பாக்கியம் பெற்ற குடும்பம். இன்னைக்கு எல்லாம் அந்த ஐயாவின் வழியில் வந்த அத்தனை பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்பத்தில் புகுந்த அத்தனை பேரும் பாக்கியம் பெற்றவர்கள். என்னுடைய மாமனார் காலம் சென்ற பாஸ்டர் பி மோசஸ் ஃபர்ஸ்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சை சேத்துப்பட்டில் ஆரம்பித்தார். அப்படி இவர்களெல்லாம் நண்பர்கள் ஒருவரோடு சந்தித்துக் கொள்வார்கள். அவருக்கும் தலையில் முடி இருக்காது, இவருக்கும் முடி இருக்காது, ஆனால் முடி சூட்டப்பட்டவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் சகோதரி, என்னுடைய வீட்டு அம்மையார் எல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்ததாக சொல்லுவாங்க. பிரசிடென்ட் ஹைஸ்கூல் அதில் படித்தவங்க. இவங்க அவங்கள அக்கானுவாங்க, யார் அக்கான்னு தெரியாது எனக்கு, ஆனால் அக்கா அக்கானுடுவாங்க. அந்த அளவுக்கு நெருக்கம். ஸோ இவர்கள் அந்த ஒரு சந்ததியிலிருந்து, பாஸ்டர் கேம் ஜான் அந்த சந்ததியிலிருந்து வந்தபடியினாலே இவர்கள் சொன்ன சங்கதி உலகிற்கே ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. அதனால் பாஸ்டர் சார்ல்ஸ் இஸ் வித் த லார்ட் அண்ட் ஐ நோ we will go one day, we will go and meet him. அதனால் ரெடியாக இருக்கிற நம்ம எல்லாருமே அவரை பின்தொடர்வோம், அங்கே போய் அவரை நாம் சந்திப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சகாயரே தயாவரரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரே சகாயரே தயாவரரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே. சத்தியமே நித்தியமே சத்தியமே நித்தியமே என் ஜீவனே நல்லாயனே என் ஜீவனே நல்லாயனே. நன்றி நன்றி என்று நன்றி நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன். தகப்பனே, என் இனிய நண்பரும் என் சகோதரரும் உமது உத்தம ஊழியனும் உம்மை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், இன்னமும் அவர்களுடைய சந்ததி உம்மை வெளிப்படுத்தும். நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு சில நேரங்களிலே கனத்த இதயம் ஏற்படுகிறது. எங்களுக்கு உரியவர்களை இழக்கும் பொழுது அதுக்கு தான் ஆறுதல் வேணும். சகலவித ஆறுதலின் தேவனாகி நீர்
அவர்கள் இருந்த காலகட்டங்களில் செய்த ஊழியங்களை விட அவருடைய சந்ததியிலே இனி செய்ய போகிற ஊழியம் மகிமைக்குரியதாக இருக்கும்படிக்கு உமது பிள்ளைகளை நீர் ஆற்றும் தேற்றும் ஒரு மாற்றும். குறிப்பாக எங்கள் சகோதரிக்கு விசேஷ கிருபை தாரும். She had a tremendous faith. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்தது. ஒரு நாளும் அவர்கள் சுணங்கவில்லை, ஒரு நாளும் தொய்ந்து போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியே அவர்கள் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அப்படிதான் பிள்ளைகளும் இருந்தார்கள், சொந்தங்களும் இருந்தார்கள். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் சார்ல்ஸை போல கிறிஸ்துவை எங்கள் சாயலில் வெளிப்படுத்த அருள்த்தார். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த நம்முடைய பாஸ்டர் சார்ல்ஸ் பாஸ்டருடைய குடும்பத்திற்காக, சிஸ்டர் எமி சார்ல்ஸ்க்காக, பாஸ்டர் மைக்கேல், டாக்டர் கெரனுக்காக, பெனா மணிக்காக, பென்னி ஜெர்லின் பேர பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம தந்திருக்கிற பெரக்கா திருச்சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் குமார் அவர்கள் வந்து குடும்பத்திற்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை நமக்கு செய்வார்கள். ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்திலும் எங்களில் ஒருவராக இருந்த அருமையான உம்முடைய தாசன் எங்களுக்கு முந்தி உம்முடைய ராஜ்யத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில் வாழும்படி கர்த்தர் கொடுத்த அந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். எத்தனையோ பலவீனங்களும் வியாதியும் மரண படுக்கையும் மரண இருளும் பல நிலைகளில் சூழ்ந்து வந்த நேரமெல்லாம் கர்த்தருடைய கிருபை ஆச்சரியமாய் அற்புதமாய் தாங்கினது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்றாலும் இன்றைக்கு அருமையான தாசனை இழந்து தவிக்கிற திரு குடும்பம் முழுமையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் நீதிமான்களின் சந்ததியோடு கூட இருக்கிறார் என்ற மாறாத உடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இருந்து தேற்றி திடப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலே ஆண்டவரே பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த பொழுது எதற்கெல்லாம் உடைய தாசன் ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தினுடைய மேன்மையான பதிலை காணும்படி கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து கர்த்தர் துணையாயிருந்து ஆறுதல் படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நாம் நேரம் அதிகமாக இருக்கிறபடினால் அநேக ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறீங்க. பட் நேரம் நமக்கு மிக சுருக்கமாக இருக்கிறபடினாலே ரெண்டு பேருக்கு மாத்திரம்தான் நேரத்தை கொடுக்க விரும்புகிறேன். இப்போது பாஸ்டர் ஜாஷ்வா, என்னுடைய மூத்த சகோதரன், பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களோடு கூட மிக நெருக்கமாய் இவங்க ரெண்டு பேர் தான் எது வேணாலும் ஷேர் பண்ணிப்பாங்க. எது பேசுவது இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ இட் இஸ் a very apt time for the right person to give a testimony. நமக்கு நேரம் இல்லை, ஆகவே ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் பாஸ்டர் ஜாஷ்வா அவருக்கு முன்பாக வந்து சாட்சி சொல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அருமையான எங்களுடைய மாமாவை குறித்து சாட்சி கொடுக்க தேவன் செய்த இந்த கிருபைக்காக
கர்த்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ் சார்ல்ஸை நாங்கள் சின்னி டேடின்னு தான் கூப்பிடுவோம். அவர் சார்ல்ஸ்னு கூப்பிட்டதில்லை, மாமான்னு கூப்பிட்டதில்லை. ஓல்லையும் அவர் சின்னி டேடின்னு தான் கூப்பிடுவோம். சரியாக 16 வயது இருக்கும்பொழுது எங்கள் தகப்பனாரோடு அவருக்கு ஐக்கியம் உண்டானது. அப்போது அவர்கள் ரசாகடனில் இருந்தாங்க. பக்திமிக்க பாரம்பரிய சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர் எப்படி பெந்தகோஸ்தே விசுவாசி ஆனார்னு சொல்லிட்டு எங்கள் தகப்பனார்ட்ட தான் கேட்கணும். அவன் தாயும் தகப்பனும் வைராக்கியமான சிஎஸ்ஐ குடும்பத்தில் இருக்கும்போது அருமையான பாஸ்டர் சார்ல்ஸ் மாத்திரம் பெந்தகோஸ்தே விசுவாசியாய் மாறினார். 16 வயதில் என் தகப்பனாரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அப்போது சைக்கிள் தான் இருக்கும். என் தகப்பனாருக்கும் அருமையான பாஸ் சார்ல்ஸும் சென்னையில் பல இடங்களுக்கு சைக்கிளிலே சென்று அவர்கள் ஊழியம் செய்வார்கள். ரசா கார்டனில் 8வது தெருவில் அப்போ எங்கள் சபை இருந்தது. இவங்க வந்து 3 ரசா கார்டனில் 3வது தெருவில் இருந்தாங்க. டேனியல் தாமஸ் ஸ்கூல் ஓட்டுன அந்த தெருவில். இங்கேருந்து அவர் சார்லீஸ்ன்னுவார். சார்லஸ்ன்னு சொல்ல மாட்டார், சார்லீஸ்ன்னுவார். அவர் 8வது தெருவில் சார்லின்னு சொன்னார்னா அடுத்த 2வது நிமிஷத்தில் இவர் வந்து வீட்டில் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரருக்கு பயந்து ஊழியக்காரனை கனப்படுத்தி என் தகப்பனார் மரிக்கிற வரைக்கும் அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தார். ஆரம்பத்தில் நாங்களாம் சின்ன பிள்ளைகள். அப்போ இந்த கிராம்ஃபோன் ஆர்ன்லாம் இருக்கும். காலையில் 8 மணிக்கெலாம் வந்துடுவார். வந்து சபையில் பாயெல்லாம் போட்டுட்டு அந்த மைக் செட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக செட் பண்ணி வச்சுட்டு 9:30 மணிக்கு எங்கள் தகப்பனார் வந்து ஆராதனை ஆரம்பிப்பதற்கு சகல ஆயத்தம் செய்வார். அதே போல் எந்த வசனம் சொன்னாலும் அன்றைக்கு பைபிளில் எடுத்து முதல்ல வாசிக்கிறது பாஸ் சார்லஸ் தான். அதில் மறக்க முடியாத காரியம். அநேக முறை அவங்களுடைய தகப்பனார், அவங்க தாயார் வந்து எங்கள் தகப்பனாரோட சண்டை போட்டிருக்கிறாங்க. எங்கள் பையனை நீங்கள் கொண்டு வச்சுட்டீங்க, எங்கள் பையனை கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு அநேக முறை சண்டை போட்டாங்க. ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்பு அவர் சத்தியத்தில் உறுதியாக இருந்தார். ஹல்லேலூயா. அதே போல் எவ்வளோ எங்கள் தகப்பனார் நிறைய திட்டுவார். அவர் நிறைய திட்டுவார். அதுபோல் திட்டுவாங்கன்னா இன்னும் நிறைய விசுவாசி சபையை விட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் சகலவற்றை நீதிமான் ஆண்டவர் அந்த கடிந்து கொள்ளுதல் அவர் ஏற்றுக்கொண்டு பாஸ்டர் கேஎம் ஜான் அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் உண்மை உள்ள ஒரு மகனாக, அவர் மருமகனாக வீட்டுக்குள்ளே வந்தார். ஆனால் மகனாய் மாறிட்டார். நாங்கள் யாருமே அவர் மருமகனாக நினைக்கவே இல்லை. வீட்டில் ஒரு மகனாக தான் கடைசி வரைக்கும் நடந்துச்சிருந்தோம். அப்பேற்பட்ட நல்ல மதிப்பும் அன்பும் பாசமும் கொண்டவர். அவருக்கு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமேலும் அளவில்லாத பாசம், அளவில்லாத பாசத்தோடு, அதுவும் விசேஷமாக பாசம் காலேப் மேலே அதிகமான பாசம் உடையவர். அப்படிப்பட்ட நல்ல தாசன் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் கர்த்தரோடு இருக்கிறார். நிச்சயமாக நம்ம ஒரு நாள் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். ஆனால் இன்று அல்ல, இந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு இதே தேவனுடைய ஆலயத்தில் வைத்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் மெமோரியல் சர்வீஸ் நடைபெறும். அன்றைக்கு அதிகமாய் சாட்சியின் ஆராதனையாய் நடக்கும். அருமையான கர்த்தருடைய தாசனை குறித்த இன்னும் அற்புதமான சாட்சிகளை எங்கள் விசுவாசிகளாக விட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சி சொல்வார்கள். ஏனென்றால் இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் என்னை நேசிக்கிறதை விட ரொம்ப அதிகமாய் சார்ல்ஸ் பாஸ்டர் ரொம்ப நேசிப்பாங்க. அவ்வளவு ஜனங்களை அவரும் நேசிப்பார். ஜனங்கள் அவர் மேல் அவ்வளவு
அன்பு கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட தேவதாசன் இப்பொழுது நம்மத்திலே அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை ஆவடி திருச்சபையினுடைய தலைமை போதகரும் எங்களுடைய குடும்பத்தின் மருமகனாக இருக்கிற பாஸ்டர் மைக்கேல் அவருடைய மூத்த சகோதரனும், நாங்கள் அதிகமாக நேசிக்கிற இந்த சபையினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்காற்றின காலச்சென்ற எங்கள் அன்பு தகப்பனார் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களுடைய மகனுமாகிய பாஸ்டர் காப்ரியல் தாமஸ் ராஜ் நம்ம தந்திருப்பது மகிழ்ச்சியான காரியம். அவர்கள் நெற்கொண்டத்தில் வந்து தேவனுடைய ஆலோசனைகளை கொடுத்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் முன்பாக வந்து அவருடைய உள்ளத்தில் கத்தர் வைத்திருக்கிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படி அன்பாய் அழைக்கிறேன். பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்கள். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான சார்ல்ஸ் அங்கிளை குறித்து ஒரு சில வார்த்தைகள் கர்த்தருக்கு மகிமையாய் சொல்லி நான் அமர விரும்புகிறேன். சார்ல்ஸ் அங்கிள் எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய தம்பியினுடைய திருமணத்தின் வாயிலாக எங்களோடு இணையும்படி தேவன் திருசித்தம் கொண்டிருந்தார். கர்த்தருடைய கிருபையினாலே 20 ஆண்டுகளாக எங்கள் 2 குடும்பங்களும் தேவ கிருபையினாலே ஐக்கியமாக ஒரு மனமாக நல்ல ஒரு அன்போடு பாசத்தோடு பழகவும் இணைந்திருக்கவும் இம்மட்டும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாக நன்றி செலுத்துகிறேன். அங்கிளை குறித்து சொல்ல வேண்டுமானால் there are just 4 things that came to my mind about uncle. The first thing is I saw him as someone who was very fond of his family. He was a very family man. அவர் வெளியிலே மற்ற காரியங்களை செய்வதை விட தன் குடும்பத்தின் மேல் ரொம்ப நேசமும் பாசமும் வைத்திருந்தார். ஆண்டி மேலே அதிகமான அன்பு வைத்திருந்தார். தன்னுடைய உடன்பிறப்புகளோடு சொந்தங்களோடு ரொம்ப க்ளோஸாக அவர் பழகினார். தங்கள் பிள்ளைகள் மேல் உயிரை வைத்திருந்தார். பேர பிள்ளைகளை சொல்லவே வேண்டாம், அவ்வளவு நேசித்த ஒரு a family man. He was very fond of his family. ஒரு முறை நாங்கள் அவங்கள மீட் பண்ணும்போது இந்த சிக்னஸில் அவங்க ஒரு முறை பேசும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. எப்படி இந்த ஒரு பலவீனம் அவங்களுக்கு வந்ததுன்னு சொல்லும்போது சொன்னாங்க, என்னுடைய மகளை பார்க்குறதுக்காக நான் இங்கேருந்து அவங்க மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது சேலம்க்கு கார் ஓட்டிகிட்டு போவேன். அப்போ கால் வலிக்குதுன்னு சொல்லி டாக்டர் வந்து டெம்ப்ரரியாக ஒரு வலி நிவாரணி கொடுத்தாங்க. அதை நான் எப்போல்லாம் வலிக்குதோ போட்டு நான் பட் போயிடுவேன், மறந்துடுவேன். அங்கே போய் சேரணுன்ற ஒரே இதுதான் என் நோக்கம்தான் எனக்கு இருக்கும். கிரனை பார்க்கணுன்ற அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப மனதில் நின்றது. அது உண்மையாகவே தேவனை அறிந்த ஒரு மனிதனாக இருந்தால் நிச்சயமாகவே அவங்க அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அந்த உண்மையான ஒரு தூய தேவனால் அருளப்பட்ட இருதயத்தில் ஊற்றப்பட்ட அந்த அன்பு அங்கிளுக்குள்ள கடைசி வரைக்கும் ஆண்டவர் காணும்படி செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். Number 2, I always saw him as favored of God. தேவனுடைய தயவை அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அனுபவிக்க செய்த ஒரு தேவ மனிதனாக கர்த்தர் அவரை வைத்திருந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு. கிரண் கல்யாணம் ஆன பிறகு கொஞ்சம் மாசத்துலேயே அங்கிள் சிக் ஆயிட்டாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் 20 years God's favor was upon him. எத்தனையோ முறை அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை மரணத்திற்கு விளிம்பிலே அவர்கள் வந்தபோது தேவ தயவு அவர்கள் மேல் இருந்தது. அந்த தயவு யார் மேலே இருக்கிறது என்றால் தாழ்மை உள்ளவர்கள் மேலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அந்த தயவு இருக்கிறது.
அதை தான் நாம் 128ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த சங்கீதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்க லைஃப்ல காணும்படி கர்த்தர் செய்தார். அவருடைய மனைவியை வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கடைசி அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் இருந்தது, அவங்க எல்லா பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு. கர்த்தர் அதையும் அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றினார். அந்த 128 சாம்ல நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாயின்னு சொன்ன வார்த்தையை அவங்க பர்சனல் லைஃப்ல ஆண்டவங்க குடும்பத்துல அவங்க பேர பிள்ளைகளை பார்த்து அவங்க மகிழ்வதற்கு கர்த்தர் அவருடைய ஜீவை நாட்களிலே கொடுத்தார். He was a man who was favored of God. And the third one is he was a great friend for my father. எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல நண்பனாக அவர் இருந்தார். ஊழிய பாதையிலேயும் அநேக வேளையில் இக்கட்டான நேரங்கள் வரும்போது அங்கிள் வாஸ் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் him. அவங்களுக்கு பல விதங்களில் ஆலோசனை கொடுப்பதிலேயும் அவங்களுக்கு உதவி செய்வதிலேயும் அங்கிள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை ஆற்றினார்கள். And as a family we are very thankful to uncle's family and we thank God for his help that he offered to us with great love. அப்பாவுக்கு ஒரு நல்ல நண்பனாக இந்த ஆண்டி கூட காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்து 2 பேரும் பேசி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி சொன்னாங்க. He was a great friend and we miss him a lot. கடைசியாக அங்கிளை பற்றி நான் ஒரு வார்த்தை மறுக்க முடியாத ஒரு வார்த்தை வந்து he was a great fighter. அவர் ஒரு போராளி. அவர் ஆல்மோஸ்ட் 20 years இந்த கிட்னி டிசீஸில் அவங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு முறை கூட அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா he never gave up. ஒரு முறை கூட அவங்க மனம் தளர்ந்து போயோ விசுவாசத்தை இழந்தோ அவங்க ஒரு முறை கூட முறுமுறுத்தோ அவங்க முகத்தை பார்க்கவே முடியாது. He always took it in his stride and he was willing to fight till the last. அவர் கர்த்தர் அந்த விசேஷத்தை கிருபையை கொடுத்திருந்தார். அதை யோசிக்கும் போது 2 Timothy chapter 4 and verse 6 and 7 வாசிக்கும் போது நான் பானபலியாய் வார்க்கப்படும் நேரம் வந்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டு தானே சொல்லுகிறார். There are 3 F's he says. I fought a good fight. I finished the race. I kept the faith. He really fought hard. And you have a fighter dad. He fought till the last. He never gave up. கடைசி வரைக்கும் போராடினார். நல்ல போராட்டத்தை அவர் ஆண்டவருக்குள்ளே போராடினார். அவருடைய ஓட்டத்தை ஜெயமாய் அவர் முடித்தார். கடைசி வரைக்கும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை உறுதியாய் காத்துக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவதாசனை கர்த்தர் எங்களுடைய குடும்பத்திலேயும் இணையவும் அவர்களோடு ஐக்கியப்படவும் தேவன் அளித்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். On behalf of our family and our church and our ministry, we convey our sincere condolences to uncle's family, Auntie Karen, Bena and Benny and their wives and their children. ஆண்டவர் தாமே உங்களுக்கு தெய்வீகமான ஆறுதலை தந்து அங்கிள் விட்டு சென்ற அந்த பெரிய ஒரு வெற்றிடத்தை எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் தாமே நிரப்பி உங்கள் எல்லாரையும் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று அங்கிளுடைய இமீடியட் ஃபேமிலிக்கும் அங்கிளுடைய ரிலேட்டிவ்ஸ், சர்ச் பிலீவர்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்து கர்த்தர் தாமே உங்களை ஆறுதல் படுத்த ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you, Pastor. And we have come to the very important time. Before we are here, the word of God. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முன்பதாக ஆரம்பத்தில் சொன்னேன், this is the time to celebrate the goodness of God. Well, God has showed upon our dear pastor. நம்முடைய அன்பு போதவருடைய வாழ்க்கையில தேவன் பாராட்டின இத்தனை ஆண்டுகள் பாராட்டு நன்மைக்காக ஆண்டவரை கொண்டாடும்படி ஆண்டுக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் தான். I request Sister Anita to come and lead us in worship for 5 minutes. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தர் ஒரு 5 நிமிடம் தேவனை ஆராதித்து அதை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம்.
praise you, Jesus. நம்ம எல்லாம் அப்படி நம்முடைய இருதயங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருக்கிற இந்த நேரத்தில், இப்படிப்பட்ட கடினமான நேரத்திலும் அவரை துதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கிருபையை நினைத்தவர்களா நன்றின்னு சொல்றீங்களா? பாவமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் உடைய கிருபைகளை உருவாக்கட்டும் ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்வோமா? கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நாங்க சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது.
ஆண்டவரே. நீர் நடத்தின பாதைகளுக்காக நன்றி பாடிக்கொண்டே கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை 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 மாறாத நல்ல கிருபை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நமக்காரோம் குறித்த நேரத்திலே இங்கிருந்து நாம் கல்லறைக்கு அன்பு பொழுதருடைய சரித்தை நாம் எடுத்து செல்வோம். இன்றைக்கு நமக்கு இயற்கை சற்றே பாதகமாய் இருக்கிறது. அதனால் எல்லாம் மிக சுருக்கமாக தான் நாம் பண்ணி கொண்டிருந்தோம். அதனாலே உங்களுக்கு இங்கே சர்வீஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாரும் போவதற்கு வாகனங்கள், பஸ், வேன் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களை வேன் கொண்டு போய் அங்கே முடித்து மீண்டும் கொண்டு வந்து ஆலயம் தாண்டி கொண்டு வந்து உங்களை விடுத்துவிட்டு அங்கே அவசரப்பட வேண்டாம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எங்களுடைய சென்னை பட்டணத்தினுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களில் ஒருவரும் எங்கள் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறவரும் அதில் விசேஷமாய் பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களுக்கு சென்னை பட்டணத்தில் அநேக ஊழியர்கள் இருந்தாலும் யோனத்தானும் தாவீதும் எப்படி ஒன்றாக இருந்தால் அதுபோல பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களும் நம்முடைய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் ஐயா அவர்கள் ரொம்ப அதிகமாக நெருக்கமானவங்க ரெண்டு பேரும். இன்றைக்கு அவருடைய செய்தியை கேட்டு அதிகமாய் துக்கம் அடைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தான் இதை அடக்க ஆராதனை நடத்த வேண்டும் என்று நேற்று அக்காட்ட பேசும்போதும் பிள்ளைகிட்ட பேசும்போதும் அப்பா அதிகமாக நேசிக்கிறது பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் ஐயா, அவர் கூப்பிடுங்க என்று சொல்லி அவருக்கு அநேக நிகழ்ச்சி இருந்தாலும் தேவன் எவ்வளோ அழகாய் இந்த நேரத்தில் கர்த்தர் அவருக்கு எந்த நிகழ்ச்சியும் இல்லாமல் காலை நிகழ்ச்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவருடைய உற்ற சிநேகிதனுடைய இந்த ஆராதனை நடத்துவதற்கு அவருக்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சி. எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் ஐயா அவர்கள் செல்லுவிடம் தேவனுடைய ஆலோசனை கொடுத்து பிள்ளைகளுக்காக ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட மக்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் எந்த காலத்திலும் எந்த கஷ்டத்திலும் எந்த நஷ்டத்திலும் இயேசுவுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று தேடுகிறதே கிடையாது. கஷ்டப்பட்டாலும் இயேசுதான், ஆரோக்கியமாக இருந்தாலும் இயேசுதான், மரணமானாலும் இயேசுதான், ஜீவனானாலும் இயேசுதான். ஆகவே நம்மை நம்முடைய ஆண்டவர் இயேசு மிகவும் நேசிக்கிறார். சில தவறுகள் நம்முடைய குடும்பங்களில், பேச்சில், பழக்கத்தில், என்ன சில டொமஸ்டிக் ப்ராப்ளங்கள்லாம் உண்டு. அதையெல்லாம் ஆண்டவர் போதித்து திருத்தி விடுகிறார். ஆனால் மேஜராக நாம் எல்லா காலத்திலும் இயேசுவை நேசிக்கிறதை அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இந்த உலகத்தில் மனுஷர்களுக்குள்ளே, பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நாம் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறதில்லை. ஆண்டவர் இயேசுவே வேத புத்தகத்தில் நானே தேவன், என்னையன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று நமது தேவன் சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியும் பல இடத்தில் அதை சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசுவை தெய்வமாய் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தவர். அது ரொம்ப விசேஷம். பாஸ்டர் KM ஜான் ஐயா அவர்களோட
சிறு பிராயத்திலிருந்து பழகி கடைசி வரைக்கும் இந்த ஐக்கியத்தில், இந்த அவர்கள் ஸ்தாபித்த இந்த சபையிலே இங்கு உள்ள ஊழியர்களோடு, பாஸ்டர் காலேபோடு, பாஸ்டர் ஜாஷுவாவோடு இந்த ஊழியத்தில் இருந்து ஒரு ஊழியக்காரனாக இருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிற பாஸ்டர் சார்லஸ் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு ரொம்ப பிரியமானவர், ரொம்ப பிரியமானவர். அவருக்கு கார் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு தூரமும் கார் ஓட்டணும். ஒரு தடவை நான் ஒரு புது கார் வாங்கியிருந்தேன். அப்போ நான் நினைக்கிறேன், பிள்ளைகளுக்கு ஏதோ பெண்ணு பார்க்கறதுக்கோ மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ தெரியல, ஒரு திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருந்தது. நான் சொன்னேன், காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம் நைட்டு அப்படின்னு. அப்போது கார் நான் ஓட்டிகிட்டு போகிறேன்னாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நாங்கள் ரெண்டு பேர் தான் போனோம். அவரை ஓட்ட விடலை, நானும் ஓட்டலை, டிரைவர் தான் ஓட்டினார். அவருக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்குது, கொஞ்ச நேரம் ஓட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிரைவர் சொல்லிட்டார், நான் கொடுக்க மாட்டேயா அப்படின்ட்டார். அதனால் அந்த ஆசையை அவருக்கு நான் நிறைவேற்றலை. அது நல்லதுன்னே நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு தேவ மனிதன். இந்த நேரம் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம்தான். அதாவது ஒரு நித்திய பிரிவு. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு சொல்றார். மரணம் நம்மை நித்தியமாக பிரித்துவிடும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாரும் நாம் சந்திப்போம். ஆனால் இன்னார் என்ற உறவோடு சந்திப்போமா என்று யோசிக்க வேண்டும். உறவுகள் எல்லாம் உலகத்தோடு முடிந்து விடுகிறது. மறுமையிலே கொள்வினை கொடுப்பினை கிடையாது. ஆனால் அவரை சந்திக்கும் போது அவரை போல நாம் எல்லாரும் இருப்போம். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த 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 உலகத்தில் இருக்கிற வாழ்நாள் காலம் ரொம்ப ரொம்ப பிரஷியஸானது. இங்கே ஒரு வசனம் ஞானி தன் பிரசங்கத்தில் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதில் சிந்திப்பான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், இப்போ பாஸ்டர் சார்ல்ஸ் அவருடைய சரீரம் இங்கே இருக்கிறது, அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆவிக்குரிய சரீரம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலருக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார். நீ என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க தேவன் நமக்கு கொடுக்கிற பாக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, ஆண்டவர் இயேசு வரணும். அப்பொழுது நாம் அவரை சந்திக்க வேதம் சொல்லுகிறபடி மறுரூபம் அடைந்து பறந்து செல்ல வேண்டும். அல்லது நம்முடைய மரணத்தின் மூலம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் அவ்வளவு விலையேறப்பட்ட நாட்கள். ஒரு நிமிடம் கூட நாம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்கு, நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்பதுதான் வேதம். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருந்து, உறவை பிரிந்து, அற்ப காரியத்துக்காக
வெறும் அற்ப காரியத்துக்காக, சில ஆசைகளுக்காக பிரிந்து பேசாமல் இருந்து ரொம்ப மன வருத்தமான காரியங்கள் அவைகள். சென்னையில் ஒரு பிரபல்யமான ஒரு மனிதன் இறந்து விட்டார். எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்பொழுது சென்னை பட்டணத்தில் இருக்கிற அரசாங்கத்தில் மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற சிலர் சில ஊழியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருந்தார்கள். அவர் இறந்து போய்விட்டார். திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டார். அங்கே எல்லாரும் சுற்றி நின்று அழுதார்கள். ஆனால் ஒரு குரூப் வந்துச்சு, ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்தாங்க. அவங்க அவ்வளவு மனவருந்தி அழுதார்கள். அவங்க இந்த மாதிரி மரணத்தில் அழுத ஆண்களை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி அழுதார்கள். அவர்களையும் எனக்கு தெரியும். மரித்தவரும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் அங்க இருந்தேன். அந்த அடக்காராது நான் தான் நடத்தினேன். அப்போ நான் விசாரித்தேன், ஏன் இவர்கள் இப்படி அழுகிறார்கள் என்று. இந்த 3 பேரில் எனக்கு ரொம்ப பழக்கமான ஒருத்தரை தனியாக கூப்பிட்டு, என்னையா இது, இப்படி ஒரு மரண வீட்டில் ஆண்கள் அழுது நான் பார்த்ததே கிடையாது, இப்படி கதறி அழுகிறீர்களே என்று சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நாங்களும் ஊழியம் செய்தோம், எங்களோட அவரும் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தார். நாங்கள் அவரோட எங்களுக்கு பிரச்சனை, அதனால் அவரை எங்கள் குழுவில் இருந்து நாங்கள் பிரித்து விட்டுட்டோம். நாங்கள் வேற குழு ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் இந்த வாரம் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணும்போது எங்கள் எல்லார்கிட்டையுமே கர்த்தர் சொன்னார், நீங்கள் போய் அவர்கிட்ட ஒப்புரவாகுங்க, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, உங்களை எல்லாரோட வயலில் மூத்தவர், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஒப்புரவாகுங்க அப்படின்னு கர்த்தர் எங்கிட்ட சொன்னார். நாங்களும் சரி ஆண்டவரே, நாங்கள் ஒப்புரவாகிறோம்னு சொன்னோம். இன்னைக்கு தான் வந்து ஒப்புரவாகலான்னு நினைச்சோம். அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சே. இப்ப எப்படி அவர்கிட்ட ஒப்புரவாகிறது? கர்த்தர் சொன்னதை நாங்க உடனே செய்யாம போயிட்டோமே. என்கிட்ட பேசும்போதே அழுகிறார். அவர் அப்படி தேம்பி தேம்பி அழுகிறார். நான் என்ன செய்கிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டேனே. எங்களுக்கு மனம் தாங்கலை, எங்க மனம் பதறுது. நாங்க ஒப்புரவாக வேண்டிய ஆள் இப்படி இருக்கிறாரு, நாங்க என்ன செய்வோம்? அவருக்கு என்ன சொல்லன்னு எனக்கும் தெரியல. சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன உங்களுக்கு கொடுக்குறாரோ அதுபடி ஆய்க்கிடட்டும் தான் நான் சொல்லிட்டேன். அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உயிரோடு இருக்கும் நாட்களில் பகை வேண்டாம், பிரிவினை வேண்டாம், பேசாதிருத்தல் வேண்டாம். அன்பு, இயேசுநாதர் சொன்ன ஐக்கியம், சமாதானம். Blessed are the peace maker ன்னு அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் பீஸ் மேக்கர்ஸாக இருங்க குடும்பங்களில். எந்த காலகட்டத்திலையும் இவரோட நான் ஒப்புரவாகாம போயிட்டேன், இவரோட உறவு இல்லாமல், இவருக்கு எனக்கும் குறைபாடு இருந்துச்சு, அந்த குறையை நான் சரியே ஆக்கலை அப்படின்ற ஒரு மனசாட்சி நம்மளை பாதிக்காதபடிக்கு நாம் எல்லாரும் சமாதானமாக இருக்கணும். நீங்கள் இந்த மரண வீட்டில் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் மனதில் நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த துக்க நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் உலகத்தில் கொடுத்திருக்கிற வாழ்க்கை ரொம்ப விலையேறப்பெற்ற வாழ்க்கை, அதை அனாவசியமாக நீங்கள் நாட்களை வீணாக்கி பகையில் விரோதங்களில் பேசாம பகையாய் இப்படி இருக்கிறீர்கள். அப்படி வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் என குடும்பத்துக்குள்ள விசுவாசிகள், இவர் முதல் ஆராதனைக்கு வருவார், மனைவி 2வது ஆராதனைக்கு வருவாள். இப்படித்தான் இருக்குது. அதுக்கு தான் சிப் சர்வீஸ்லாம் வச்சிருக்காங்க. முதல் ஆராதனைக்கு மனைவி போகிற நேரத்துக்கு நான் போக மாட்டேன். இப்படியெல்லாம் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. எல்லா பகையையும் மாற்றிருங்க. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவங்க எல்லா பகையும் மாற்றிருங்க. சமாதானமாக இருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதி நமக்கு கிடைக்கும் என்றில்ல, நித்திய இளைப்பாறுதல் இனி வருகிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து
ஓய்ந்திருப்பான். ஓகே, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். என நாம் ஆபத்துக்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ரிஸ்க், எங்க போனாலும் ரிஸ்க் தான். அவர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் டயலைஸ் பண்ணிக்கிட்டு நான் திரும்ப வந்துடுறேன் வழக்கம் போல, அப்படித்தான். நாம் இன்னைக்கு சாக போகிறோம்னு நமக்கு தெரியாது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். கர்த்தருடைய வருகை அது இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமானது. அவருடைய வருகை தாமதித்தால் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்கணும். அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் கோத்திர பிதாக்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், நம் நடுவில் வாழ்ந்து சென்றவர்கள், ஏன் பாஸ்டர் கேம் ஜான், இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. நம்மளோடு இருந்து கிறிஸ்துவுக்குள்ள ஓட்டத்தை முடித்தவர்கள் நித்திய இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு நிறைய விஷயங்களை தேவன் செய்வார். அதுக்கு பிற்பாடு நித்தியம், பரலோக ராஜ்யம், புதிய எருசலேம். தேவன் அப்படியெல்லாம் நம்மை வழிநடத்த இருக்கிறார். ஆனால் ஒன்று, இன்றைக்கு நாம் மரித்தால் நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பேனா? உனக்கு இளைப்பாறுதலில் இடமில்லை என்று சொல்லிவிடுவாரா? யோசிக்கணும். பாஸ்டர் சார்லஸ் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். ஒரு வசனம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பரிசுத்த பவுல் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி கொண்டு வரும்போது அவர் எப்படி சொல்லுகிறார்? 53ஆம் வசனம், அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இந்த சரீரத்தில் வாழும் போதே மரணத்தை ஜெயித்து, இதை புரிந்து கொள்ள விசுவாசம் வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை தரித்து கொள்வது, அழியாமை தரித்து கொள்வது. அவர் கொடுத்த இந்த சத்தியத்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனாலும் என் வார்த்தையின் ஒரு எழுத்து, ஒரு உறுப்பு கூட ஒழிந்து போகாது சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஒழிந்து போகாத, அழியாத இந்த சத்தியத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்துக்கு ஆதாரமானது அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லியிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த அழியாமையை நாம் தரித்து கொண்டால் மரணத்தை ஜெயிச்சிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பனாலும் நீர் அழைத்தா நான் வர்றதுக்கு ஆயத்தம். ஆகவே இன்றைக்கே நாம் வாழ்கிற இந்த நாட்களிலேயே மரணத்தை ஜெயித்து வாழ்கிற ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, இந்த சத்தியத்தை தரித்து கொண்டவர்களாக, அன்பை தரித்து கொண்டவர்களாக, எல்லாம் கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டது, இயேசுவோடு சம்பந்தப்பட்டது. இதை நாம் தரித்து கொண்டால் மரணத்தை ஜெயிச்சிடலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு ஊழியக்காரரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் எப்போ கூப்பிட்டாலும் போயிடலாம், ஆனால் நம்ம இருந்தோம்னா ஒரு 4-5 பேருக்கு பிரசங்கம் பண்ணலாம்.